பேசுகிறார்கள். அவர்கள் பள்ளி சார்பாகவும் தலைமை சார்பாகவும் அமீர் ஜமால் மேல்நிலைப் பள்ளியினுடைய 80வது சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய நிர்வாகக் குழுவை சேர்ந்த ஆலி ஜனாப் முகமது இப்ராஹிம் அவர்களை பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் சார்பாக அன்பானவனே இறைவா உன் துணையை கொண்டு ஆரம்பித்தோம் எங்கள் செயல்களை இறைவாறு புரிவாய். உலகம் காக்கும் தலைவன் நீயே, எல்லா புகழுக்கும் உரியவன் நீயே, தீர்ப்பு நாளின் அதிபதி நீயே, உன்னை வணங்குகிறோம். உனது உதவி கிடைத்திட வேண்டும், நேரான பாதையில் நடத்திட வேண்டும், உனதருள் பெற்றவர் பாதையில் வேண்டும், உன் சினம் கொண்டவரில் நீக்கிட வேண்டும். உலகம் காக்கும் தலைவன் நீயே, எல்லா புகழுக்கும் உரியவன் நீயே, தீர்ப்பு நாளின் அதிபதி நீயே, உன்னை வணங்குகிறோம். அருளாளன் அன்பானவனே இறைவா உன் துணையை கொண்டு ஆரம்பித்தோம் எங்கள் செயல்களை இறைவாறு புரிவாய். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்தியில் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். இந்த ஆய்திரு நாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன். வளமும் வேறுபாடு நிறைந்த அதன் மரபென எண்ணி இருபது அடைகிறேன். அதன் புகழ்கேற்ப தகுதியுடைய நன்மகனை வழங்க நான் என்றும் முயல்வேன். அன்புடன் அன்னைகின்ற அன்னை, ஆரோக்கிய தந்தை, ஆன்றோர் முதியோர் அனைவரையும் வணங்குவேன். மாண்புடன் அனைவரையும் நன்னே துலங்க நடத்துவேன். என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் என் வந்தனம் என்றும் உரியது. என் நாட்டார் வாழ்வில்
நலவும் வளவுமே போற்றல் இன்பம் என்று உளம்பறிப்பேன். நம் பள்ளியினுடைய பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் திருமதி காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நாட்டில் இரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த தியாகிகளை நினைவில் கொண்டு நம் நாட்டின் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். விருந்தோம்பல் என்பது நம் தமிழருடைய பண்பாடு. விருந்தோம்பல் தொடங்குவது இங்கு நம் பள்ளியின் மீது மிகுந்த அக்கறையுடன் நம் பள்ளியினுடைய செயலர் நிர்வாக குழு உறுப்பினராக வருகை தந்துள்ள மதிப்புக்குரிய திரு முகமது இப்ராஹிம் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நம் பள்ளியின் மாணவர்களின் மனதை கவர்ந்து மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறையுடன் உள்ள அவரது பேச்சில் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு அபு நவாஸ் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே வேணும். அதில் கொஞ்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டிமன்ற நடுவர், கம்பன் கழகத்தினுடைய சொற்பொழிவாளர், தமிழ் இலக்கிய பேரவையினுடைய தலைவர், கோயில் விழாக்களின் வர்ணனையாளர் மற்றும் நம் முன்னாள் ஆசிரியர். இது அனைத்துக்குள்ள பெருமைக்குரிய மதிப்புக்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் பள்ளி பல சாதனையான மாணவர்களை உருவாக்கியுள்ளது. அதற்கு சான்றாக காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் பயிற்சி பள்ளியின் ஆசிரியை மற்றும் சிறந்த முன்னாள் மாணவி தான் படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் வருகை தந்துள்ள திருமதி ரோடாபாய் ஜெயசித்ரா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம் பள்ளி மாணவர்களை தன் பிள்ளையாக கருதி அவர்களுக்கான முன்னேற்றத்தில் சிறப்பாக அறப்பணியை நடத்தும் என்னுடன் பணிபுரியும் இருபால ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இரவு வானை அலங்கரிக்க வரும் நட்சத்திரங்களைப் போல நம் நாட்டின் நட்சத்திரங்களாக மாற உள்ள நம் பள்ளி மாணவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் நம் கலை நிகழ்ச்சிகளை காண வந்துள்ள அனைத்து பெற்றோர்கள் உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நேரம் இது. நமது அன்பு அழைப்பை ஏற்று நம் பள்ளியினுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய நிர்வாக குழுவை சேர்ந்த ஜனாப் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு பள்ளியின் கண்ணியத்துக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றார்கள். நம் பள்ளியினுடைய மேலாள் ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் சொற்சூடர் திரு சேரை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு. நன்றி. சான்றோன் என கேட்டதா என்பது குரல். ஆகையால் பாலகிருஷ்ணன் சார் அவர்களால் உருவாக்கப்பட்ட தூத்துக்குடியிலே காவல் துணை ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவி திருமதி ரோடாபாய் ஜெயசித்ரா அவர்களுக்கு பாலகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றார்கள். நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நிர்வாக குழுவை சேர்ந்த ஆலி ஜனாப் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். நன்றி. சொற்சூடர் திரு சேரை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். நன்றி. உதவி காவல் ஆய்வாளர் திருமதி ரோடாபாய் ஜெயசித்ரா அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய நிர்வாக உறுப்பினர் வழங்குகின்றார்கள்.
நன்றி. பள்ளியினுடைய ஆற்றல் மிகு தலைமை ஆசிரியர் திருமிகு அபுநவாஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினிய எனதருமை மாணவ கண்மணிகளே, உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு மகிழ்ச்சியே. இன்றைய தினம் நமது அனைவருக்கும் தெரியும் சுதந்திர தினம், அதுவும் 80வது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த வருடம் நமக்கான வருடம். நானும் உங்களோட சேர்ந்துக்கிட்டேன், இளைஞர் நலன் மற்றும் திறன் வருடம். அதனால் நீங்கள் வந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 80வது சுதந்திர தின விழாவில் நம்மிடையே இங்கு வந்து கலந்து கொண்ட நமது பள்ளியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு இப்ராஹிம் அவர்களை பார்ப்பதில் எனக்கு அதிகமான மகிழ்ச்சி. ஏனென்றால் நீங்கள் ஒரு பலத்த கரகோஷம் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம ஏத்தாப்பில் பாருங்கள், நியூ பில்டிங் வருது. அதுக்கு எல்லா காரணமும் அவங்க தான். இன்னொரு பஸ்ஸு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு ஆடிட்டோரியம் கட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களை எல்லாத்தையும் ஒரு ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, ஆடிட்டோரியம் கட்டி தருவாங்க. இன்னொரு பிக் அப்ளாஸ் கொடுங்க பார்ப்போம். அவங்க வந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கிறாங்க நம்மிடையே. நமக்கு மிக ஒரு உத்வேகமான ஒரு நேரம். அவர்களை வரவேற்று கொண்டு அடுத்தபடியாக திரு பாலகிருஷ்ணன், இவரை பற்றி நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 3000 ரூபா கிடைக்கக்கூடிய ஆள். அவ்வளவு பிஸியஸ்ட் மேன். ஏன்னா பிடிக்கிறதே கஷ்டம். நான் அந்த ஃபோனில் பிடிக்கிறதுக்கே பெரிய பாடுபட்டேன். ஏன்னா அவ்வளோ ப்ரோக்ராம் போய்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் அதிகாலையில் எழுந்துச்சி 7 மணிக்கு டிவியை இதை வானொலியை திறந்தால் முதல் அவங்க தான் பேசுவாங்க. நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆள் அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களையும் வருக வருகனை இன்னொரு முறை வரவேற்றுக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, என்னுடைய மாணவி, எனக்கு சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறத விட என்னுடைய மாணவி. இவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னுடைய மாணவி. நான் இவளுக்கு வந்து விலங்கியல் கற்பிக்கும் போது இத்தனை மார்க் எடுத்தியன்னு சொல்லி இவளை அடிச்சிருக்கிறேன். எத்தனை மார்க் எடுத்திருப்பாங்கன்னு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 98. அதாவது வந்து 200க்கு 198 எடுத்த மாணவியை நான் அடித்தேன். ஏன் தெரியுமா உங்களுக்கு? அவ சொல்லட்டும். 2 மார்க் எங்கே போச்சு? 2 மார்க்கு எங்கே போச்சு? உன்னால ஏன் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்கள் உங்களை அடித்து என்ன செய்வீங்க? வாங்கிக்கிருவீங்களா? வாங்க மாட்டிங்களா? வாங்கிக்கிறணும். சரி, பார்த்துக்கோங்க. இன்றைக்கு இந்த அடிபட்டு இப்படி வந்தவர்கள் தான் இன்று பாருங்க நம்ம உலகை ஆளப் போகிறாங்க. உட்காந்துக்கோமா. தேங்க்ஸ்மா. பார்த்தீங்களா எவ்வளோ நம்ம மாணவி இன்றைய காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளர். அது மட்டுமல்லாது அவ்வளவு காவலர்களுக்கும் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு பயிற்றுனர். எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். இவர்களெல்லாம் நம்ம இன்று நம்முடைய 80வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டிருப்பது நமக்கு பெருமை. இவர்களையெல்லாம் வரவேற்று கொண்டு, உங்களையும் வரவேற்று கொண்டு, வந்த பெற்றோர்களையும் வரவேற்று கொண்டு என்னுடைய தலைமை உரையை தொடங்குகின்றேன். 80வது சுதந்திர தின விழா. இந்த விழாவில் நாம் என்ன கண்டுகொண்டோம்? என்ன கண்டுகொண்டோம்? சுதந்திரம் பெற்றோம். நாம் நினைத்து பார்க்கிறோமா என்றால் இல்லை. எத்தனையோ பேர்கள் இதற்காக போராடி இருக்கிறார்கள், தங்களுடைய உயிர்களை மாய்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது எங்கெங்கோ எத்தனை பிரிவினர்களோ இருந்தார்கள். இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சுதந்திரத்திற்கு போராடியுள்ளார்கள். அவர்கள் பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. ஒவ்வொருவருக்கும் இந்தியர் என்ற ஒரு உணர்வு வேண்டும். நாம் தமிழர் என்பது நமக்கு எப்படி உணர்வு இருக்கிறதோ அதே போன்று இந்தியர் என்ற உணர்வு இருக்க வேண்டும். யார் ஒருவன் தன்னுடைய தாய்நாட்டையும் தாய்மொழியும் விரும்புவனாக இருக்கிறானோ அவனே சிறந்தவனாவான். இதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். தாய்நாட்டின் மீது நேசம் கொள்ளுங்கள். தாய்நாடு தான் நமக்கு அனைத்தும். அந்த வகையில் இந்த சுதந்திர தினத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, அனைத்து மாணவ மாணவிகளும் நம்முடன் பயிலக்கூடிய அனைவரும் நம்முடைய சகோதரர்கள். அண்ணன், தம்பி, அக்கா, இந்த உறவை கொண்டு நீங்கள் பழகலாம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் நம் நாடு முன்னேறும், நாமளும் முன்னேறுவோம். தேவையில்லாத போதை, தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், இதையெல்லாம் இந்த சுதந்திர தினத்தோடு விட்டு விடுவோம். புதிய இந்தியாவை படைப்பதற்காக உங்களை மாதிரி மாணவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதற்கு வழிகாட்ட எங்கள் மாதிரி ஆட்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தில் உங்களுக்கு மீண்டும் முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமுறை ஆற்றிய தலைமை ஆசிரியர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பள்ளியினுடைய அன்பு அழைப்பை ஏற்று நம்முடைய உரையாற்ற வந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய நிர்வாக குழுவை சேர்ந்த ஆலி ஜனாப் முகமது இப்ராஹிம் அவர்கள்
சுதந்திர தின வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெரி குட். சரி, இப்போ நம்ம சில விஷயங்களை இங்கே பேச போகிறோம். நல்லா ஆழ்ந்து கவனிங்க, சரிங்களா? இந்த கவனிங்க அப்படின்னு நம்ம பெற்றோர்கள் சொல்லுவாங்க, கவனமாக இருங்க. ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, கவனமாக படிங்க. அப்போது அந்த கவனம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சால் தான் அந்த கவனத்தை நம்ம செலுத்த முடியும். நம்முடைய கால் எங்கே இருக்குதோ அங்கே நம்ம மனம் இருக்கணும். அப்போ தான் அந்த கேட்குற விஷயங்கள் காதில் போகும். ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்ல வரேன் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அப்போ என்னென்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய பெருந்தகைகள், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ தான் அவங்களுடைய விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகுது, சரிங்களா? அதனால் பேசக்கூடிய விஷயங்களை உள்ளார்ந்த மனதோட காதுகளை தீட்டி கவனமாக கேளுங்க. எந்த இடத்துல எந்த விஷயம் உங்களை பட்டை தீட்ட போகுதுன்றது நம்மளுக்கே தெரியாது, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன உரையாற்றுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சொல்ல வேண்டியது, நிர்வாகத்தின் சார்பாக எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமது பள்ளியின் தற்போதைய தாளாளர் திரு அமீர் ஜமால் அவர்களே, இவ்விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு சேரை பாலகிருஷ்ணன் அவர்களே, மதிப்பிற்குரிய ரோடாபாய் ஜெயசித்ரா அவர்களே, மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, என் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று நமது இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழாவில் உங்களுடன் இணைந்து வாழ்த்துரை வழங்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது. இந்த இனிய நாளில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நமது சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கொள்வோம், சரிங்களா? கை தட்டுறதுன்னா இப்படி தட்டக்கூடாது. எப்படி தட்டணும்? வெரி குட். கை தட்டுறது அப்படின்றது அதில் ஒரு சிறிய ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய உடம்புடைய நரம்புகள் அனைத்தும் எங்கே சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ளங்கைகளில் சேருது. அப்போ நம்மளுக்கான இரத்த ஓட்டங்களை பெருக்கிக் கொள்வதற்கும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் இது ஒரு வகையான ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. அப்போ கை தட்டும்போது சேர்ந்து தட்ட வேண்டும், சரியா? ஓகே. இந்த நாள் முதல்ல நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை, நம்ம தியாகிகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நன்னாள். நம்முடைய 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று நமது இந்திய திருநாடு ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. ஆனால் அந்த சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைத்து விடவில்லை. பல லட்சக்கணக்கான மக்களின் போராட்டம், தியாகம், சிறைவாசம், கண்ணீர், வலி மற்றும் உயிர் தியாகத்தின் விளைவாகத்தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர சுவாச காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் சுதந்திரம் எந்த ஒரு மதத்திற்கோ எந்த ஒரு சமூகத்திற்கோ கிடைத்த வெற்றி அல்ல. அது இந்தியர்கள் அனைவரின் கூட்டு போராட்டத்திற்கான வெற்றி. நம்முடைய மதம் வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், கலாச்சாரம் வேறாக இருக்கலாம். ஆனால் நமது தாய்நாடு இந்தியா. நாம் அனைவரும் இந்தியர்கள். மாணவர்களே, இன்றைய சுதந்திர தின விழாவில் நான் குறிப்பாக ஒரு முக்கியமான சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்திய திருநாட்டிற்காக நான் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் ஒவ்வொரு குடிமகனின் மனதிலும் உருவாக வேண்டும். அதே நேரத்தில் நாம் பிறந்த இந்த ஊருக்காக என்ன நல்லதை செய்ய முடியும் என்ற எண்ணமும் நமக்கு வேண்டும். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பள்ளியின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான கட்டம், மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்குது. இந்த பள்ளியை நிறுவிய நமது நிறுவனர் அமரர் ஜமால் அவர்கள்
இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவர்கள். இந்த ஊரில் இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்ம பள்ளி உருவானதுக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது உங்களுடைய கவனத்தை சிதறாமல் கவனிங்க. நம்மளுடைய நிறுவனர் திரு ஜமால் அவர்கள் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அவர்கள் படித்து வளர்ந்து வரக்கூடிய அந்த காலச்சூழலில் அவங்களுடைய உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு பள்ளிக்கூடம் இந்த ஏரியாவில் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. ஸோ ஒருத்தர் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னாக்க இங்கேருந்து ரொம்ப தூரம் போய் தான் அந்த உயர்கல்வியை படிக்க முடியும். அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த காலகட்டத்தில் இல்லாதனால நம்முடைய நிறுவனர் உயர்கல்வி படிக்க முடியாமலே போயிடுச்சு. அப்போது அவர் அதை உயர்கல்வி படிக்க முடியலைனாலும் அவருடைய சொந்த திறமையாலும் கடின உழைப்பாலும் நேர்மையான வாக்குறுதிகளினாலும் அவர் பல பெரிய நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த நிபுணராக இருந்தார். அவருடைய அந்த கடின உழைப்பினால் உருவான சாம்ராஜ்யங்கள் மிகப்பெரியவை. அப்பல்லோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அப்பல்லோ இண்டஸ்ட்ரீஸ், ஃபோட்டோ இண்டஸ்ட்ரீஸ், அதனுடைய நிறுவன தலைவரும் நம்மளுடைய பள்ளியோட நிறுவனர் தான். அப்போது அவருடைய அந்த இளமை காலத்தில் அவர் அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நிறுவி அவர் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தோன்றியதுனால் அந்த சின்ன வயசோடைய அந்த ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் நம்ம இப்போ படிப்பு கிடச்சிருச்சு நம்மளுக்கு ஈஸியாக, நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், முன்னோர்களாக யாராச்சும் படிக்காமல் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஐயோ நான் படிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் அவங்கள்ட்ட தெரியும். அதே மாதிரியான ஒரு வருத்தம் தான் நம்மளுடைய நிறுவனருக்கும் ஆள் மனதில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவர் என்ன நினச்சாருன்னு கேட்டாக்க, இந்த மாதிரியான ஒரு குறைபாடு இனிமேல் இந்த ஊரில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் வளர்ந்திருக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த கல்வி உயரிய கல்வி மேல் படிப்பு படிப்பதற்காக எந்த ஒரு சிரமமும் நம்முடைய குழந்தைகள் பட்டுவிடக்கூடாது. இந்த சுற்றி இருக்கிற கிராமங்களில் பள்ளிகள் இல்லை, ஸோ நம்ம இதை ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினச்ச அந்த நினப்பு, சரிங்களா, அந்த நல்ல எண்ணம் சிந்தனை தான் இன்னைக்கு இந்த பள்ளி உருவாகியிருக்கு. அவர் நினைச்சார், தாம் பிறந்த இந்த ஊருடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், அவர்கள் நல்ல மனிதர்களாக வளர வேண்டும், அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் இந்த பள்ளியை உருவாக்கம் செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார்கள். அதன் பின்பு பாருங்கள், அவர் மறைந்து விடுகிறார். அவருக்கு பின்னால் அவருடைய எண்ணங்களையும் செயல்களையும் அவர் என்ன செய்ய வேண்டும் நினைத்தாரோ அந்த கல்வி பணியை தொடர்ந்து செய்வதற்காக அவருடைய மனைவியும் நம்மளுடைய முப்போரிய தாளாளருமாக இருந்த திருமதி அமரர் நூர்ஜஹான் அம்மையார் அந்த பொறுப்பை கையில் எடுத்து கொண்டார். அவர் அதோட விட்டுறல, அவர் ஏதோ நம்ம கணவர் செஞ்சாங்க, அவங்களால முடிஞ்சதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி விட்டுறல. அந்த குழந்தைகளோட கனவு அது நிஜமாகணும், அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் நூர்ஜஹான் அம்மையார் அவங்க அந்த பொறுப்பை கையில் எடுத்து திறம்பட நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் இறந்துடுறாங்க. அவங்களுக்கு அப்புறமா அந்த கல்வி பணி அவங்களுடைய மகனாரும் தற்போதைய தாளாளருமான திரு அமீர் ஜமால் அவர்கள் மூலமாக இந்த கல்வி பணி இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல கனவு, ஒரு நல்ல சேவை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான அழகான எடுத்துக்காட்டுது. ஒரு பெரிய மரம் ஒரே நாளில் உருவாயிராது. அது முதல்ல ஒரு சிறிய விதை அதை நடணும். அந்த சிறிய விதையை நம்மளுக்காக நட்டு வைத்தவர் நம்மளுடைய நிறுவனர் ஜமால் அவர்கள், கரெக்டாக. அதுக்கப்புறம் அந்த விதையை பாதுகாத்து வளர்த்தவர் அமரர் திருமதி நூர்ஜஹான் அம்மையார். இந்த மரத்தை மேலும் வளர்த்து பல குழந்தைகளுக்கு கல்வி அறிவு மற்றும் நல்ல எதிர்காலத்தை வழங்கி கொண்டிருப்பவர் திரு அமீர் ஜமால் அவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர். அதனால் இந்த பள்ளி என்பது வெறும் கல்வி கற்கும் நிறுவனம் மட்டும் கிடையாது. இது ஒரு குடும்பத்தின் கல்வி கனவு.
ஒரு ஊரின் குழந்தைகளுக்காக தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கும் சேவையின் அடையாளம். இந்த உயர்ந்த பணியை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் திரு அமீர் ஜமால் அவர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன். அவர்களின் முயற்சிகள் மேலும் சிறக்கவும் இந்த பள்ளி இன்னும் பல தலைமுறை மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் கல்வி நிறுவனமாக வளரவும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, இந்த பள்ளியின் அடிப்படை நோக்கம் என்னவென்றால் கல்வி மூலம் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குவது. கல்வியின் உண்மையான நோக்கத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. கல்வியோட அவசியத்தை பற்றி நான் பேசிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதை பற்றி திருவள்ளுவர் மிக அழகாக கூறுகிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதனுடைய பொருள் என்னவென்றால், கற்க வேண்டியவற்றை தெளிவாகவும் குற்றமறவும் கற்றுக்கொண்டு கற்ற கல்விக்கு ஏற்றவாறு நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, இந்த குறள் வெறும் படிப்பை பற்றி மட்டும் சொன்னதல்ல. நாம் கற்ற கல்வி நமது நடத்தை, ஒழுக்கம், சிந்தனை மற்றும் செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. நன்றாக படிப்பது முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியமானது நல்ல மனிதராக வளர்வது. அறிவும் வேண்டும், அதோடு ஒழுக்கமும் வேண்டும். திறமை வேண்டும், அதோடு நேர்மையும் வேண்டும். வெற்றி வேண்டும், அதோடு மனித நேயமும் வேண்டும். இதுவே முழுமையான கல்வி. ஒரு சிறிய கதை நான் உங்கள்கிட்ட சொல்லப்படுறேன். சரிங்களா? ஓகே, எல்லாரும் நல்லா கவனமாக இருக்கீங்களா? ஓகே, நான் ஒரு சிறிய கதை தான் சொல்ல போகிறேன், ஆனால் மிகப்பெரிய பாடம் அது. ஒரு காடு ஒன்று, மிகப்பெரிய காடு. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் எல்லாமே இருந்துச்சு. அப்போ அந்த காட்டில் தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்ச உடனே என்னாச்சுங்க, பெரிய யானை கூட்டம், சிங்கங்கள், மிகப்பெரிய விலங்குகள்லாம் அலறி அடித்து அந்த காட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு சிறிய குருவி மட்டும் அது தன்னுடைய சிறிய அழகால் அந்த காட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குளத்திலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு அந்த தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருந்துச்சு. மறுபடியும் எடுத்துக்கொண்டே வந்துச்சு. அப்போ மற்ற விலங்குகள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற பெரிய விலங்குகள்லாம் அதை ஏளனமாக சிரிச்சிச்சு. நீயே ஒரு சிறிய குருவி, உன்னுடைய வாயின் அழகுகளால் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய இந்த தண்ணீரானது இந்த முழு காட்டில் எரியக்கூடிய இந்த நெருப்பை எவ்வாறு அணைக்க பயன்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமாக ஒரு சிரிப்பை வெளிப்படுத்தின. அப்போது அந்த குருவி சொல்லிச்சு, என்னால் இந்த முழு காட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீயை அணைக்க முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அது என்னால் முடியுமான்னு கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நான் சும்மா கை கட்டி வேடிக்கை பார்க்க விரும்பலை. என்னால் என்ன செய்ய முடியும் அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லுச்சு. இதில் பாருங்கள், இது ஒரு சிறிய கதை தான், ஆனால் அதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாடம் மிகப்பெரியது. நம்மால் என்ன செய்ய முடியும், அந்த ஒரு சொல் தான் மிகப்பெரிய வாக்கியம். என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாட்டை மாற்றுவதற்கு நாம் பெரிய பதவிக்கு வர வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. ஒரு மாணவன் நன்றாக படிப்பது ஒரு சேவை. ஒரு மாணவன் தனது நண்பனுக்கு உதவி செய்வது ஒரு சேவை. நம் இருக்கும் இடத்தை, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது ஒரு சேவை. மரங்களை பாதுகாப்பது ஒரு சேவை. பெற்றோரையும் ஆசிரியரையும் மதிப்பது ஒரு சேவை. நமது கடமையை நேர்மையாக செய்வதே இந்திய திருநாட்டிற்கு செய்யும் மிகப்பெரிய சேவை. நாம் எல்லாரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒற்றுமை ரொம்ப மிக அவசியம். அதுவும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். நாம் அனைவருமே நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்க வேண்டும். தனியாக இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து நீங்கள் உடைச்சி பாருங்கள், சீக்கிரமாக நீங்கள் அதை உடைச்சிட முடியும். டக்குன்னு ஒரு குச்சியாக கையில் கொடுத்து என்ன செய்வீங்க, உடைச்சிருவீங்க. அதே பல குச்சிகளை சேர்த்து கட்டிட்டு அதை உங்கள் கையில் கொடுத்தா அதை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கின்ற பட்சத்தில் நம்மை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. நம்முடைய இந்தியர்கள் அனைவரும் இதே போல்தான் ஒற்றுமையாக இருந்தால் இன்னும் பல மைல்கல் தூரம் நம்மளுடைய வெற்றிப்படிகள் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது. சரியா? அதை நம்ம இந்த நன்னாளில் நம்ம ஒற்றுமையாக இருப்பதற்கான உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட் மாணவர்களே, நீங்கள் தான் இந்த பள்ளியினுடைய எதிர்காலமாக இருக்கிறீர்கள்.
இளைஞர்கள் கையில்தான் எதிர்காலம் இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாணவ செல்வங்கள். நீங்கள் செல்வம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, செல்வங்களில் நிறைய செல்வங்கள் இருக்குது. ஆனால் மாணவர்களை சொல்லும்போது மாணவ செல்வங்களே சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த குருவி மாதிரி தான். நான் ஒரு சிறிய மாணவன் தான், என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய திறமைகள் என்னவென்று வளர்த்தெடுப்பவர்கள் ஆசிரியர்கள். அது நன்கு கவனித்து செஞ்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய திறமைகள் மேலோங்கி நீங்களும் பெரிய அச்சீவராக ஆக முடியும். நீங்கள் வெறும் ஒரு மாணவர் அல்ல, உங்களுக்காக யாரோ ஒருவர் கனவு கொண்டு வருகிறார். உங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று யாரோ ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று யாரோ ஒருவர் எண்ணி இருக்கிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நன்றாக படியுங்கள், ஆனால் மதிப்பெண்களுக்காக மட்டும் படிக்காதீர்கள். நல்ல மனிதர்களாக மாறுவதற்காக படியுங்கள். நீங்கள் மருத்துவராகலாம், பொறியாளராகலாம், விஞ்ஞானி ஆகலாம், ஆசிரியராகலாம், தொழிலதிபராகலாம், அரசு அதிகாரியாகலாம். எதுவாக ஆனாலும் ஒரு கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ள மறந்து விடாதீர்கள். நான் இந்த சமுதாயத்திற்கும் இந்த ஊருக்கும் இந்திய திருநாட்டிற்கும் என்ன செய்ய போகிறேன் என்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் நாளை உயர்ந்த இடத்திற்கு கண்டிப்பாக அனைவரும் செல்வீர்கள், சரியா? நான் அந்த மாதிரி நீங்கள் செல்லுகின்ற பட்சத்தில் நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வளர்த்தெடுத்த இந்த பள்ளியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரிய பெருந்தகைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வெற்றி முழுமையான வெற்றியாக அமையும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சுதந்திரமான இந்திய திருநாட்டை வழங்கி சென்றார்கள். இப்போது அதை இன்னும் சிறந்த நாடாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது. நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் உயிரை கொடுத்து நாட்டை காப்பாற்றினார்கள். அதேபோல் ஒரு சேவையாக இந்த பள்ளியை உருவாக்கிய அமரர் ஜமால் அவர்களின் இந்த ஊரின் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நல்ல கல்வி வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை விதைத்து சென்றுள்ளார்கள். இப்போது அந்த கனவை இன்னும் உயரத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நிறைவாக அன்பு மாணவர்களே, இந்த சுதந்திர தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நன்றாக படிப்போம், நல்ல மனிதர்களாக வளர்வோம், பெற்றோர்களை மதிப்போம், ஆசிரியர்களை மதிப்போம், ஒருவருக்கொருவர் உதவுவோம், ஒற்றுமையாக வாழ்வோம், நமது நாட்டை நேசிப்போம், நமது ஊரின் வளர்ச்சிக்கு பங்களிப்போம். முக்கியமாக எனக்கு இந்த நாடு என்ன செய்தது என்று கேட்பதற்கு பதிலாக இந்திய திருநாட்டிற்கும் இந்த ஊருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்போம். அந்த ஒரு நல்ல எண்ணம் ஒவ்வொரு மாணவர் மனதிலும் உருவானால் இந்த பள்ளியின் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். இந்த ஊரின் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். இந்திய திருநாட்டின் எதிர்காலமும் சிறப்பானதாக இருக்கும். அமீர் ஜமால் அவர்கள் மற்றும் அமரர் ஜமால் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி அமரர் திருமதி நூர்ஜஹான் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம். நமது தற்போதைய தாளாளர் திரு அமீர் ஜமால் அவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் இந்த நல்ல கல்வி பணியை மேலும் சிறப்பாக தொடர்ந்து நடத்திட எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே எனக்கு அடுத்தபடியாக பேசவிருக்கிறார்கள். அவங்க அடுத்து வாழ்த்துறை வழங்க வர இருக்கிறவர்கள் ஜெயசித்ரா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இங்கே உள்ள முன்னாள் மாணவி இவங்க இன்னைக்கு எந்த உயரத்தை சென்று அடைந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போது நம்ம எங்கேருந்து வர்றோன்றது முக்கியம் இல்லை, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது தான் முக்கியம். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 2 உதாரணங்கள் இதே மேடையில் கிடச்சிருக்குது. 2 பெருந்தகைகள் வந்திருக்கிறாங்க. முக்கியமாக அவங்களுடைய சொல்ல போகிற விஷயங்களை மிக கூர்ந்து கவனிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நம்முடைய இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்கிற வகையில் வருகை தந்து நம்ம மாணவர்களுக்காக சிறப்புரை வழங்கவிருக்கிறார் மதிப்பிற்குரிய திரு சேரை பா பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக எனக்கு தெரியும். அவர் இந்த பள்ளியினுடைய முன்னாள் தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அவருடைய சேவைகள் மிக அளப்பரியது. அவரால் இந்த பள்ளிக்கு கிடைத்த பெருமை மிகப்பெரியது, அளப்பரியது. எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ விருதுகள்,
எவ்வளவோ நம்முடைய இந்த பள்ளிக்கூடத்திற்காக அவ்வளோ புத்தகங்களை வழங்கியிருக்கிறார். அவர் இங்கிருந்து ஓய்வு பெற்று விட்டார். ஆனால் இன்று வரைக்கும் ஓய்வறியாது உழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தனைகள், செயல்கள், அனுபவங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போது ஒருத்தர்கிட்டருந்து ஒரு விஷயத்த ஸ்பாஞ்சு மாதிரி உறிஞ்சி எடுத்துக்கணும், நல்ல விஷயங்களை. அப்போ அந்த அளவுக்கு நம்ம கவனித்து கேட்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்திருக்கிற 2 பெருந்தகைகளுக்கும் ஒரு நல்ல கரகோஷத்தை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தணும். வளர்க நமது ஊர், வளர்க தமிழ்நாடு, வளர்க இந்திய திருநாடு. ஒற்றுமையுடன் வாழ்வோம், நல்லிணக்கத்துடன் உயர்வோம், நமது இந்திய திருநாட்டை பெருமைப்படுத்துவோம். அனைவருக்கும் எனது இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அர்ப்பணித்துள்ளார் என்பதை மிகவும் அழகாக வரலாற்று பின்னணியோடு குறிப்பிட்டு காட்டினார்கள். அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக தூத்துக்குடியிலே காவல்துறை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய திருமதி ரோடாபாய் ஜெயசித்ரா அவர்களை சுதந்திர தின வாழ்த்து செய்தி வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் எந்நாடு, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் எந்நாடு. இதை வந்தனை செய்து என் மனதில் இருத்தி என் வாயிர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று இன்று 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் இந்த பாரத தாய் திருநாட்டை வாழ்த்தி, எனக்கு இங்கே ஒரு பெருமை. ஏன்னா அந்த ஊர் மண்ணின் புதல்வி, இந்த பள்ளியின் முன்னாள் மாணவி. தேங்க்யூ ஸோ மச். இதே ஸ்கூலில் தான் நான் 50வது பொன் விழாவை கொண்டாடும் போது 9ஆம் வகுப்பு மாணவியாக இங்கே இருந்தேன். எத்தனாவது வகுப்பு? 9ஆம் வகுப்பு மாணவியாக நாங்கள் இருந்தேன். இன்னைக்கு 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் போது நான் எங்கே இருக்கிறேன்? என்னவா இருக்கிறேன்? போலீஸ், ஒரு அரசாங்க அதிகாரியாக உங்கள் முன்னாடி என்ன செஞ்சுருக்கேன்? நின்று கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இப்படி வருவீங்களா? உங்களுடைய தலைமை ஆசிரியர், என்னுடைய குருநாதர், ஒரு நாளும் அவரை என்ன செய்ய முடியாது, நான் மறக்க முடியாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சாங்க, வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னை வர வச்சாங்க. வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ப்ராக்டிக்கல்லாம் முடிஞ்சிருச்சு, பப்ளிக் எக்ஸாம் முடியணும், ஒரு சூழ்நிலையில் வர முடியல, பள்ளி படிப்பை விட்டு விடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சாங்க, நான் ஏற்கனவே 2018ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இதே பள்ளியில் நான் என்ன செஞ்சுருக்கேன், அன்றைக்கும் உங்கள் மத்தியில் நினைச்சிருக்கேன், பேசியிருக்கேன் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ இருக்க ஸ்டூடெண்ட் இப்போ இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் இதே கருத்தை நான் சொன்னேன். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு அதுக்கு காரணம் யாருன்னா, உங்களுடைய தலைமை ஆசிரியர், என்னுடைய குருநாதர். அவங்க அன்னைக்கு என்னை வர வச்சதுனால பள்ளி படிப்பை முடித்து அடுத்ததாக என்ன செஞ்சேன், கல்லூரி படிப்பெல்லாம் முடித்து இன்று உங்கள் மத்தியில் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு காவல் உதவி ஆய்வாளராக, ஒரு அரசாங்க அதிகாரியாக என்ன செஞ்சு நின்று கொண்டு இருக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய தமிழ் ஆசான், அவரை நான் சந்தித்து 26 ஆண்டுகள் ஆகுது. எத்தனை ஆண்டுகள் ஆகுது? எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 26 ஆண்டுகள். 2000 நான் அந்த பள்ளியை விட்டு 12th முடிச்சு போனப்ப அவரை நான் பார்த்தது கடைசியாக. பை காட்ஸ் கிரேஸ் இன்று தான் அவரை நின்று பார்க்கிறேன். எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் இந்த குரலை இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் சொன்னேன் இல்லையா, வந்தே மாதரம் பற்றி. எதற்காக சொன்னேன்னா, இது எனக்கு என் ஆவில சொல் அள்ளி பிறளாது என்னை வளர்த்தது யாரு? யாரு? தமிழாசிரியர். எப்படி அமைதியா இருக்கீங்க? யாரு? இப்படி அடுக்கு மொழியில பேச முடியுமானா, சாதாரண நல்லா பேச முடியுமா? பேச முடியுமா? நம்மளுடைய தமிழ் ஆசிரியர் தான் நம்ம என்ன செய்வாங்க, அந்த வகையில் உருவாக்கி இருப்பாங்க. உண்மை உழைப்பு தரும் சொல்லிட்டு ஒரு தலைப்பில் என்ன என்ன செஞ்சாங்க, பேசுமாறு சொன்னாங்க. நான் படிக்கும்போது தமிழாசிரியர் சாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் சொன்னேன் நான் 10th படிக்கிறேன், எனக்கு வேண்டாம் சார்ன்னு சொன்னேன் அந்த லாபி முன்னாடி. அப்போ சார் உள்ளே போனாங்க. சரி நம்மளும் விட்டுருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கேன். ஒரு மரக்கட்டை ஸ்கேலை எடுத்துகிட்டு கையில் ஒரு அடி கொடுத்து படித்து என்ன செய்ய, இனி பேசு அப்படின்னு சொன்னாங்க. படிச்சுட்டு என்ன சொன்னாங்க, பேசுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பேசணும். இன்னைக்கு நிறைய மேடைகள் என்ன செஞ்சுருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். கல்லூரிகளில் பள்ளிகளில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறோம், அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பெட்டிஷன்ஸ் என்கொயரி பண்ணுறோம், அதை நியூட்ரலாக பண்ணுறோம், நேர்மையாக பண்ணுறோம், அன்பயஸாக பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், எந்தவித இழிவான ஆதாயத்தை எதிர்நோக்காம கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை என்ன செய்கிறோம், போதுமென்ற ஒரு மனநெறிவோட பண்ணுகிறோம். அப்படின்னா அந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா, நான் எங்கே வளர்க்கப்பட்டவள், அமித்ஷமால் மேல்நிலை பள்ளியில் என்ன செஞ்சுப்ப, வளர்க்கப்பட்டவள். கண்ணியம், ஒழுக்கம், நேர்மை, நீதி,
அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் எங்க நான் கத்துக்கிட்டேன்? இந்த பள்ளியில நான் கத்துக்கிட்டேன். சரிங்களா? எந்த பள்ளியில? எனக்கு அடித்தளம் எங்க போடப்பட்டது? இங்கே போடப்பட்டது. சரியா? இது எங்க உருவாக்கப்பட்ட ஒரு மாணவி? நான் எந்த இடத்துலையுமே சொல்லுவேன், நான் மெஜமால் பள்ளியோட ஸ்டூடெண்ட். உலகத்தில் எந்த மூலையில் கொண்டு விட்டாலும், நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுவேன்? என்னை ஏற்றி விட்ட ஏணியை நான் மறக்க முடியுமா? என்னை ஏற்றி விட்ட ஏணி யாரு? இந்த பள்ளியின் ஆசிரியர்கள். இந்த பள்ளியின் ஆசிரியர்கள், இருக்கிற ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள். இந்த பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மறைந்து விட்டார், அவரை நான் நினைவு கூறணும். இந்த பள்ளி இந்த இடத்துக்கு கொண்டு வந்த எங்களோட மண்ணின் மைந்தர்கள் தான், நம்மளோட மண்ணின் மைந்தர்கள் தான். அப்படிதானா? நிறுவனர். அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும் முன்னாடி, ஜனாப் சையது சாஹிப், அவங்களுடைய ஃபோட்டோ முன்னாடி அங்கே இருக்கும், அந்த லாபியில் இருக்கும். ஸோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுறேன். ஏன்னா இந்த கிராமத்தில் அப்போ ஆசிரியர்கள் வர்றதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க. ஏன்னா புலவன்குடியிலிருந்து 3 கிலோமீட்டர் காலையில் வர பஸ்ஸை விட்டுட்டாங்க அப்படின்னு என்ன செய்யணும்? அவங்க நடந்து வரணும், எட்டா லிஃப்ட் கேட்டு சைக்கிளில் வரணும். அங்கே ஈசிக்கம்மன் கோயிலிருந்து உள்ளே வரணும்னா 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் நடந்து வரும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து வந்து இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற இந்த பள்ளியில் அவங்க பாடம் கற்றுக் கொடுத்து என்னை போன்ற பெருந்திரளான லட்சக்கணக்கான மாணவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? ஆசிரியர் பெருமக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? காவல்துறையில் எத்தனையோ அதிகாரி இன்னைக்கு இருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு சார் வந்தாங்களா இல்லையா? நாங்கள் நேற்று படித்ததே மறந்து போயிடுறோம். நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கேட்டால் எங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குமா? ஜீவமணி தர்மராஜன் ஒரு காவல் ஆய்வாளர் வந்தாரா? பக்கத்து ஊர் அதிர்ச்சிபதிக்காரங்க. அவங்க இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர்கள். ஏகப்பட்ட பொறியியல், அதாவது இன்ஜினியர்ஸை உருவாக்கிறது இந்த பள்ளி, டாக்டர்ஸை உருவாக்கிறது இந்த பள்ளி, சரியா? சயின்டிஸ்ட்டை உருவாக்கிறது இந்த பள்ளி. கல்வித்துறையில் மிக சிறந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க நம்ம பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள். நிறைய பேர் வெளிநாட்டில் என்ன செஞ்சுறாங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கல்விக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படின்றப்ப நம்ம அது கொடுக்கும்போது நம்முடைய பொருளாதாரம் என்ன செய்யும்? கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல வேலைக்கு போகும்போது நம்முடைய பொருளாதார நிலை என்ன செய்யும்? தம்பிகளா இங்கே கவனிங்க, நம்முடைய பொருளாதார நிலை என்ன செய்யும்? உயர்வடையும். அப்படிதானே? நானா என்னோட பேக்ரவுண்டை தமிழ் சார்ட்டு உங்களுக்கு, என்னோட தமிழ் சார், சரியா? என்னோட தமிழ் சார், உங்களுடைய தலைமை ஆசிரியர், என்னோட குருநாதர். இங்கே ஜெயா மிஸ் இருக்காங்க, ஐரின் மிஸ் இருக்காங்க, லிவிங்ஸ்டன் சார் இருக்காங்க, ஜராதீன் சார் இருக்காங்க. இன்னும் பெயர் சொல்லாத யாராவது? பல ஆசிரியர்கள் எனக்கு தெரியாது, சரியா? இப்போ இருக்க புது ஆசிரியர்கள் எனக்கு தெரியாது. இவங்களாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எப்பேற்பட்ட ஒரு பின்தங்கிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்கன்றது இவங்களுக்கு தெரியும், சரியா? அப்படி ஒரு பின்தங்கிய பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்து இன்னைக்கு நீ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 5 பேர், நாங்கள் 3 பேர் எதில் இருக்கிறோம்? 3 பேர் இன்னைக்கு காவல்துறையில் இருக்கிறோம். 3 பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? காவல்துறையில். இன்னைக்கு நான் இன்னைக்கு எஸ்ஐயாவும், எங்கள் அக்கா ஸ்பெஷல் எஸ்ஐயா இருக்காங்க, எங்கள் அண்ணன் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காங்க. ஸோ பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன், சரியா? ஆனால் இந்த படிப்பு, தாய் தகப்பன் எங்களை வளர்த்தது இந்த ஸ்கூல், இதில் உள்ள ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நாங்கள் அவங்க சொன்னால் கேட்கணும். எனக்கு ரொம்ப நேசிப்பேன் பள்ளியை, சரியா? பள்ளியும் சரி, ஆசிரியர்களையும் சரி, நான் ரொம்ப நேசிப்பேன். எல்லா பாடத்தையும் நான் நேசிப்பேன். கெமிஸ்ட்ரி பிடிக்கும், ஃபிசிக்ஸ் பிடிக்கும், எனக்கு பயாலஜி பிடிக்கும், பாட்னி தனியாக பிடிக்கும், சுவாலஜி தனியாக பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், இங்கிலீஷ் பிடிக்கும். நான் எந்த சப்ஜெக்டையுமே ஒமிட் பண்ணதே கிடையாது, சரியா? சரி, இன்னைக்கு நம்மகிட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சார் வந்திருக்காங்க. அவங்களும் நல்லா பேசுனாங்க. அவங்களும் பேசும்போது நம்ம என்ன பேச போகிறோம்? சார் நிறைய பேசிட்டாங்களே, நம்ம மனதில் நினைச்சதெல்லாம் பேசிட்டாங்க. ஐயோ நம்ம என்ன பேச போகிறோம்னு யோசித்தோம். ஏதாவது ஒரு 2 கருத்தை வைக்கணும். 80வது சுதந்திர தின விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா வித விஷயங்களிலிருந்து நம்ம விடுபட்டு விட்டோமா? 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவில் என்னாச்சு? நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது, அப்படிதானா? ஆங்கிலேயர்கள் இருந்தால் வச்சுக்கோ, ரொம்ப போராடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? நம்ம நாட்டை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதன் பிறகு நிறைய விஷயங்கள், வேளாண் புரட்சி, கல்வியில், தொழில்நுட்பத்தில், மருத்துவத்தில், விஞ்ஞானத்தில், எல்லா விதத்திலும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வளர்ச்சி கண்டுகொண்டே இருக்கிறோம். ஆனாலும் சில விஷயங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? சில விஷயங்கள் நம்ம அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுலேருந்து நம்ம விடுபட முடியாமல் இருக்கிறோம். நான் ஒரு 2 விஷயத்த முன்னால் வச்சுட்டு உங்கள் சிந்தனைக்கு விட்டு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன், சரிங்களா? ஒன்று ட்ரக்கு, போதைப்பொருள். இன்னொன்று நீங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவீங்களே, இங்கேருந்து வீட்டுக்கு போனோன்னே பேக்கை தூர வச்சு உடனே ஒரு இதை தேடுவீங்க. அது என்ன தேடுவீங்க? இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க, அப்படிதானா? ஆமாம்
ஆமாம், எவ்வளோ பேர் வந்து நம்ம இன்னைக்கு செல்ஃபோனில் அடிமையாகி கிடக்கிறோம் தெரியுமா? அந்த வீட்டுக்கு போனோன்னே இந்த ஃபோனில் நம்ம எடுத்து என்ன பார்க்குறீங்க? ரீல்ஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, ட்விட்டர் பார்க்குறீங்க, இன்ஸ்டா பார்க்குறீங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கான்? என்னுடைய மகன், அவனையும் சேர்த்து சொல்கிறேன். எல்லாமே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு வச்சிடலாம்னு நினச்சி தான் பேரண்ட்டை வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் அதை பார்க்க பார்க்க ஃபிங்கர் என்ன செய்யும்? என்ன பண்ணும்? ஹலோ, அதுக்குள்ளே என்ன செஞ்சிருவோம்? மூழ்கிறோம். சரிங்களா? நீங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் என்ன செய்யணும்? படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செல்ஃபோனை தூக்கி என்ன செய்யுங்க? ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் அதில் மூழ்கிட்டிங்கன்னா பாடங்கள் என்ன செய்ய முடியாது? கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. படிக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் வந்து கல்வியை கரெக்டாக கற்றுக்கிடலை அப்படின்னா வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஒரு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தேன்னா இன்னைக்கு ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறேன். ஃபினான்சியல் லெவலில் நான் யாரையுமே எதிர்பார்க்காம இருக்கிறேன், ஸ்டாண்டர்டாக இருக்கிறேன். என்னால் இன்னைக்கு எந்த இடத்துக்கும் தனியாக சென்று வர முடியும். சரியா? என்னால் இன்னைக்கு எந்த இடத்துக்கும் தனியாக சென்று வர முடியும். காலேஜ் போகிறப்ப நான் ஸ்கேடில் வந்து கம்யூனிட்டி காலேஜில் படித்தேன். போகிறப்ப நான் வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறப்ப நான் பக்கத்தில் இருக்க பிள்ளைகிட்ட கொடுத்தா டிக்கெட் எடுப்பேன். அவ்வளோ பயம். சரியா? அவ்வளோ பயப்படுவேன் நான். அப்படி தெரியலையே, அப்படிதானே? ஆனால் இன்னைக்கு என்னை இங்கே விட்டிங்கன்னா எங்கேனாலும் தனியாக நான் என்ன செஞ்சிருவேன்? போயிட்டு வந்துடுவேன். இந்த தைரியத்தை எனக்கு கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி. என்னது? கல்வி. சரியா? இப்போ இந்த நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் நீங்கள் என்ன செய்யணும்? இன்னைய காலகட்டத்தில் நீங்கள் வந்து முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் தான் நீங்கள் கருத வேண்டியது கல்வி தான். சரியா? ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் என்ன செய்யணும்? இங்கேயும் படிக்கணும், வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். முயற்சி தானே திருவினையாக்கும். முயற்சி தானே திருவினையாக்கும். அப்படி தானே? நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் முயற்சி பண்ணி படிக்க தான் என்ன ஆகும்? அந்த பாடங்கள் வந்து தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். அப்புறம் உலக அறிவையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? வளர்த்துக்கிறோம். நியூஸ் பேப்பர் ரீடிங்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி நீங்கள் என்ன உலக அறிவையும் கரண்ட்ல அப்டேட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் என்ன செய்யணும்? அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எங்களை போல இல்லை, நம்ம என்னுடைய ஆசிரியர்களை குருக்களை போல அல்ல. இந்த காலங்கள் மிகவும் போட்டியும் பொறாமையும் இருந்த ஒரு காலம். அப்படிதானா? நிறைய போட்டி, வேலை வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அந்த ஒரு வேலைக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க? ஒரு ஜாப் இருக்குன்னா அது கிட்டத்தட்ட 50,000 பேர் 60,000 அந்த ஜாப்புக்காக என்ன செய்கிறாங்க? போட்டி போடுறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தீங்க, எவ்வளோ ஒரு டேலண்டடாக இருந்தால் தான் அந்த ஒரு சீட்டை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கேப்சர் பண்ண முடியும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் உங்கள் படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன செய்யுங்க? படிங்க. கல்வி மட்டுமே ஒருவனை என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஆமாம், ஒருவனை பெரியவனாக்கும். கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பணம் வச்சிருக்கவங்களுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பா? இல்லையா? நல்ல பெரிய வீர சென்ற இடம்லாம் சிறப்பா? இல்லை. யாருக்கு தான் சிறப்பு? அவங்களை கல்வியா, செல்வமா, வீரமானா நான் சொல்லேன் கல்வி மட்டும்தான் என்ன செய்யும்? உங்களை மேன்மை அடைய செய்யும், மேலான இடத்துக்கு கொண்டு போகும். ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உங்களை என்ன செய்யும்? உட்கார வைக்கும். சரியா? எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் நான் இந்த காவல்துறை அதிகாரியாக வருவேனா என்று நான் நினைத்ததில்லை. ஆனால் சாருக்கு தெரியும். சரியா? இந்த கல்லை நம்ம செதுக்கணும், அது என்னவாயிரும்? நல்லதொரு சிற்பம் ஆயிரும்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? என்னை செதுக்கிய ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவளுக்குள்ள சம்திங் ஏதோ இருக்கு. என்ன செய்யும்? இவளை நம்ம என்ன செய்வோம்? செதுக்குவோம். இவன் வருங்காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல தூணா இருப்பா. ஒரு 100 பேருக்கு வந்து என்ன செய்வாங்க? நான் இப்படியாக்கும், நான் இந்த நிலைமையில இருந்தேன், இந்த நிலைமையில இருக்கேன், நீங்கள் இப்படி வாங்கன்னு நிறைய பேருக்கு என்ன செய்வாங்க? ஒரு அவேர்னஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த மாணவி வருவாள் என்று ஒருவேளை கனவு கண்டார்களோ என்னவோ. இன்று இந்த நிலைமையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நின்றுகிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்னும் ஒன்று, போதைப் பொருள். இன்னைக்கு நம்ம தமிழகத்திலையும் சரி, இந்தியாவிலும் சரி, மாணவர்கள் நம்ம போதைப் பொருளை தடுக்க நம்மளாலான நடவடிக்கைகளை என்ன செய்யணும்? நம்ம மேற்கொள்ளும். சரிங்களா? போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழகத்தை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். இந்த 2 அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யணும்? நம்மளோட நாடு, நம்மளோட தமிழகம் விடுதலை பெற வேண்டும். சரிங்களா? ஏன்னா ஒரு போதைப் பொருளை உட்கொள்றதுனால மதிமயங்க செய்யும், தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய விடாது. இப்போ குடி போதைக்கு ஒருத்தர் அடிமையாக இருந்தான்னா முதல்ல ஃபினான்சியல் லெவல், அடுத்தது அவங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. 3வது என்னென்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன செய்யும்? பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தோட சூழ்நிலைக்கு என்ன செய்யும்? ரொம்ப ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்படும். சமுதாயத்தில் அந்த குடும்பத்துக்கு என்ன இருக்காது? தகப்பன் பண்ணுற தவறுனால அந்த குழந்தைக்கு என்ன செய்யாது? அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க? இன்னொரோட பையன் அப்படி சொல்லுவாங்களா? இன்னொரோட
பையன். அப்போ குடி போதையில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க என்ன செய்வாங்க, தான் செய்கிறது என்னதென்று என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியாது. மிகுந்த போதை மயக்கத்தில் என்ன செய்வாங்க, செய்யாத தவறை செஞ்சு ஒரு இழிநிலைக்கு தள்ளப்படும் போது அந்த குடும்பமும் அந்த மனைவியும் அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க, பாதிக்கப்படுவார்கள். ஸோ இந்த போதைப் பொருள், குடி, கஞ்சா நிறைய இருக்கு. இந்த விஷயங்களுக்கு யாரேனும் ஆட்பட்டிருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும், அதுலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா? சொல்லுவீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போதைப் பொருள் இல்லாத ஒரு அவேர்னஸ் நீங்கள் பண்ணீங்க தானே? உங்கள் சாரோட ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன். ஸோ அதில் நம்மளுடைய பங்கு என்ன, இந்த சமுதாயத்தில் முன்னேற்றுவதற்கு நம்மளுடைய பங்கு என்ன, நான் உயர்வதற்கு என்னுடைய பங்கு என்ன? நீங்கள் நல்ல கல்வியறி கற்று நீங்கள் உயர்ந்தீங்கன்னா உங்களை வச்சு உங்கள் குடும்பம் உயருமா? உயராதா? கண்டிப்பாக உயரும். நீங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருந்தால் சோசியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு உயருமா? சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து வருமா? வராதா? வரும், அப்படிதானே? ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அடிமைத்தன நிகழ்வுகளிலிருந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளும் விடுபட வேண்டும். நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன செய்யணும், விடுபடுவதற்கு நம்மளான உதவிகளை என்ன செய்யணும், நம்ம செய்யணும். தம்பிமார் புரியுதா? தங்கச்சிமார் புரியுதுங்களா? இந்த 80வது சுதந்திர தின விழாவில் இப்படிப்பட்டதான செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி நம்ம விடுவிக்கணும் அப்படின்னு நம்ம உறுதி பூண்டுக்கலாமா? சரி, ஓகே. இந்த 80வது நாளில் நீங்கள் உறுதி பண்ணுங்களா? மேடம் மாதிரி நானும். யாருக்கு இது, எத்தனை பேருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது? நம்ம லேடிஸ் தான் நிறைய காட்டுறாங்க. அப்போ பெண் குழந்தைகள் தான், கேர்ள்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. வாழ்த்துக்கள். வருங்கால காவல்துறையை தூக்கி நிறுத்துவதற்கு வர ஆசைப்படுகிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. தமிழ்நாடு காவல்துறை சார்பாக என்ன செய்கிறேன், உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். தமிழ்நாடு காவல்துறைக்கு நீங்கள் வரணும். என்ன செய்யணும், சப் இன்ஸ்பெக்டராக எக்ஸாம் எழுதி வரலாம், டிஎஸ்பியாக எக்ஸாம் எழுதி வரலாம், குரூப் 1 எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஏஎஸ்பியாக வரலாம். சரியா? மிக உயர்ந்த பதவிகளில் அமிர்ஜமால் பள்ளியின் மாணவர்கள் என்ன செய்யணும், இந்தியாவை, தமிழ்நாட்டை அலங்கரிக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது மாணவ மாணவிகள் எப்படி தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழகாக குறிப்பிட்டு காட்டினார். அவருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பள்ளியினுடைய மேலாள் தமிழாசிரியர் சொற்சொடர் சேரைப்பா பாலகிருஷ்ணன் அவர்களை சுதந்திர தின சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடனே. மலைகளிலே உயர்மலையை மகிழ்ந்தடியும் நாடு, மாநதியுள் வானதியே மல்குதிரு நாடு, உலகில் விளை பொருளெல்லாம் உதிக்கின்ற நாடு, ஒந்தொழிலும் வாணிகமும் ஓங்கிய சீர் நாடு, கலைகளோடு மறைமுடியை கண்டதவ நாடு, கடவுளரு கோயில்களே காட்சிதழு நாடு, பல சமய உண்மையெல்லாம் பரந்தொழிலும் நாடு, பழமைமிகு புகழ்பெருகு பாரத நன்னாடே என்று அந்த பாரத நன்னாட்டை வணங்கி என்னுடைய பேச்சை துவங்குகின்றேன். உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, சுதந்திரம் என்று சொன்னார்கள், மாறி மாறி இப்படியே பேசிகிட்டு இருக்காங்களே, இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரமா என்று பல மாணவ மாணவிகளின் மனத்திலே ஒரு கேள்வி எழுவது எனக்கு தெரிகிறது. எனவே நான் அதிக நேரம் பேச மாட்டேன் என்பதை உங்களுக்கு முதலாவதாக சொல்லிக்கொண்டு, பார்த்தீங்களா, அதிக நேரம் பேச மாட்டேன்னு இவ்வளோ உற்சாகமாக கைத்தட்டுதீங்க. வாழ்க. இன்றைய 80வது சுதந்திர தின விழா நமது பள்ளியிலே நடக்கிறது. இதற்கு தலைமையேற்று கொண்டிருக்கும் என்னுடைய பேரன்புக்குரிய தலைமை ஆசிரியர்களே, நல்ல அறிவுரைகளை இங்கே வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி இருக்கின்ற நிர்வாகக்குழு உறுப்பினர் இப்ராஹிம் அவர்களே, என்னுடைய அன்பு மாணவி, திறமுடைய மாணவி ரோடாபாய் ஜெயசித்ரா அவர்களே, ஆசிரியர் சங்க செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் லிவிங்ஸ்டன் சுகிர்தராஜன் அவர்களே, இங்கே இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் சலீம் அவர்களே, காயத்ரி அவர்களே, என்னுடைய அன்பான ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, நான் ஓய்வு பெற்று ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்து பேசுகிறேன். இதற்கு முன்பும் பேசியிருக்கிறேன். என்னை அன்போடு இங்கே அழைத்தார்கள்.
என்னுடைய அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களெல்லாம் இங்கே இருப்பதை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன சொல்லப் போகிறேன், அதாவது நடுவில் சில கேள்விகள் கேட்பேன். 2 பரிசு உங்களுக்காக, ரொம்ப பெரிய விலை உயர்ந்தாலும் அல்ல, டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். உங்களுக்கு உங்களது திறமையை பாராட்டுவதற்காக நான் பேசிய பேச்சு ஒரு 15 மணித்துளிகள் பேசுவேன். மணித்துளிகள்னா தெரியுமில்ல உங்களுக்கு, 15 நிமிஷம். அதிலே சில கேள்விகள் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுகின்ற மாணவிகளுக்கு 2 பரிசுகளை கொடுப்பேன் என்பதை நான் அன்போடு சொல்லிக்கொண்டு, சுதந்திரம் என்றால் என்ன? இன்று 80வது சுதந்திரம். சுதந்திரம் என்று பேசுகிறோம். ஒரு கிளி இருக்கிறது, அந்த கிளி கூட்டில் வாழ்ந்தால் மகிழ்ச்சி அடையுமா அல்லது காட்டில் வாழ்ந்தால் மகிழ்ச்சி அடையுமா? காட்டில். ஏன் கூட்டில் வாழ்ந்தால் மகிழ்ச்சி அடையவில்லை? அதை உள்ள போட்டிருக்காங்க. குயிலை பிடிச்சி காலை உடைச்சி கூவ சொல்லுகிற காலம்னு ஒருத்தன் பாட்டு பாடினான். அப்போ சுதந்திரமாக தெரிய வேண்டும், தன்னுடைய பழங்களை தன்னுடைய உணவை தானே தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் சுதந்திரம். பசு கன்றுக்குட்டி இருக்கிறதே, எப்பொழுது துள்ளி துள்ளி விளையாடும் என்று சொன்னால் சுதந்திரமாக தன்னுடைய தாயிடம் சென்று அந்த பாலை அருந்தி மகிழ்ச்சியாக அது விளையாடுதே. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது ஒரு பாடல். இப்போ சுதந்திரம், ஆனால் சுதந்திரம் மீறி போய்விடக்கூடாது. ஒரு கணவன் இருந்தான், கணவன் இருக்கத்தான் செய்வான், மனைவி அவன் நினைச்சான் ரொம்ப சுதந்திரம் கொடுக்கணும். அவன் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த காலத்தில் பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால் நிறைய பேர் செல்லு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்படித்தான் இருக்கிறோம். செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன அப்படிமா, இதை கூட பார்க்கக்கூடாதா, இது கூட எனக்கு இந்த வீட்டில் சுதந்திரம் கிடையாதா? சத்தத்தை உயர்த்தி பேசுவா மனைவி. சரின்னு சுதந்திரம் கொடுத்துட்டான். பார்த்துக்கிட்டே இருக்கிறா. காலையில் இவனுக்கு ஆஃபீஸ் போகணும், காஃபி குடிக்கணும், ஒன்றும் வரலை. அவள் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் பகல்லையும் கொசு கடிக்கும். இவன் பார்த்தான், கொசு நிறைய இருக்கேன்னு அந்த ரூமில் அவள் பக்கத்தில் ஒரு கொசு மேட் அப்படியே வச்சுட்டு போயிட்டான். சுருள். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. சும்மா பார்க்க மாட்டா. சில பொம்பளை பார்த்துட்டு இருந்தால் நல்லா அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும், நல்ல மிக்சரு முறுக்குன்னு. முறுக்கு எடுத்து நொறுக்கிக்கிட்டே இருந்தா. திடீர்னு கொஞ்சம் நேரம் ஆச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் போடுதா, ஒன்றும் தெரில. கொஞ்ச நேரம் சொல்லுதான், என்ன முறுக்கு ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கு, புளிச்சு கிடக்க, என்னன்னு பார்க்க. அப்போ தான் கணவன் கண்ணை காட்டினா, பார்த்தா முறுக்குக்கு பதில் அந்த கொசுவத்தி சுருளை சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த அளவுக்கு இது சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் என்பது நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, நம்மை மீறி செல்லுகிறது என்று சொன்னால் அது சுதந்திரமாக இருக்காது என்பதை சொல்லிக்கொண்டு, அப்படிப்பட்ட சுதந்திரம்தான் நமக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு, இந்திய நாடு என் நாடு, இந்தியன் என்பது என் பேரு என்று சொன்னார்கள். எத்தனை உழைப்பு! ஆடுகளாய் மாடுகளாய் அடங்கி கிடந்த மக்கள் ஏறுகளாய் வேங்கைகளாய் எழுந்து வர வைத்தவையர், புல்லுக்கும் அஞ்சி புலருடுங்கி நின்றவர்கள் கொல்லவரும் குண்டுக்கும் குமையாமல் செய்தவையர், கண்ணை கருத்தை கடன் கொடுத்து நின்றவர்கள் தன்னை நிமிந்து தலைவர வைத்தவையர், என்ன பெயர் என்றேன் இறைவன் என அழைத்து சொன்னவையர் காந்தி, தொடுத்தவையர் ஜவஹர்லால், பட்டாளம் கூட்டி படையெடுத்து வந்தவரை தொட்டு வந்த உன்னகையால் தோற்கடித்த வீரன் அவர், சிறை திறந்து வாயென்று தீயவரை கருணை எனும் அறை திறந்து காட்டி அலற வைத்த வேளம் அவர், போராட்டம் என்பதற்கோர் புது வழியை தான் சமைத்து தேரோட்டம் போன் முன்னால் சென்றவனே காந்தி மகான், நீ பிறகு நான் முன்னே நடந்து வா என்னுடனே, சாவதெனில் சமுதாயம் முழுவதுமே சாகட்டும், வாழ்வதெனில் எல்லோரும் வாழட்டும் என்று வைத்த காவலனை பின்தொடர்ந்து களங்கண்டோர் பல கோடி, சத்தியத்தின் தாய் காந்தி, தாயகத்தில் பெற்றவர்கள் எத்தனை பேர், போர்க்களத்தில் இறந்தவர்கள் எத்தனை பேர், இப்பெரிய வரலாற்றை எப்புவியும் கண்டதில்லை. இளவையிலே பெரும்பாதி சிறையினரை அடைபட்டு கல்லுடைத்த பேரும் காலுடைந்து கையொடிந்து வில்லொடிந்தார் பேரும் வீழ்ந்தோரும் எத்தனை பேர். நிறைய காந்தியை பற்றி சொல்லலாம், நீண்ட கவிதையாக போய்விடும் என்ற காரணத்தினால் என்ன செய்தது? இப்ப தாய்நாடுன்னு சொல்றோம் இல்லையா, தாய்மொழின்னு சொல்றோம். தாய் இந்திய நாடு என் நாடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்த நாடுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நாடுன்னா என்ன? சும்மா சொல்லுங்க, சுதந்திரமா சொல்லுங்க.
எங்கள் கிளாஸில் நான் பாடம் நடத்தும் போது ஒரு நாள் நடத்திட்டு இருந்தேன், இந்தியாவை பற்றி நடத்திட்டு இருந்தேன். நம்முடைய தேசிய கீதம் எதுன்னு கேட்டேன், அவன் சொல்லிட்டான் ஜனகணமன. தேசிய மலர் எதுன்னு கேட்டேன், மலர்னு சொல்லிட்டான், அழகாக சொல்லிட்டான். தேசிய பறவை எதுன்னு கேட்டேன், தெரியுங்களா உங்களுக்கு, மயில், அழகாக சொல்கிறீங்க. ஆனால் ரொம்ப சுதந்திரம் கொடுப்பேன், கிளாஸ் நடத்தும் போது கொஞ்சம் சுதந்திரம் கொடுப்பேன். பையங்கள்லாம் நல்லா பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. சார் தேசிய பறவை மயில்னு சொன்னீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா சார் உங்கள்கிட்ட? அந்த காலத்தில் பையன் என்கிட்ட கேள்வி கேட்பான், கேள்றா அப்படின்னு. சார் தேசிய பறவை மயில், அப்போ ஜோசிய பறவை எதுன்னு கேட்டேன். அடுத்த கேள்வி ஜோசிய பறவை, எனக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி கேள்வி கேட்டான், நான் எனக்கு தெரியலையப்பா, நம்ம அறிவுக்கு எட்டலே என்ன, அது கிளி சார்னா. அது அவனுக்கு சுதந்திரம். அப்படி சொன்ன மாணவனும் இன்று உயர்ந்த இடத்திலே இருக்கிறான், நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ தாய்நாடு என்று சொல்லுகிறோம். இந்திய நாடு, என் நாடு, இந்தியன் என்பது என்பேர். நாடு என்பதற்கு இன்னொரு பொருள் உண்டு. இன்னொரு பொருள் யாராவது சொல்ல முடியுமா? நாடு என்பதற்கு யாராவது சொன்னால் அவருக்கு ஒரு பரிசு உண்டு. நாடு ஒன்று, நாடுன்னா கண்ட்ரி, தேசம். இன்னொன்று கேர்ள்ஸில் யாராவது? மானிடம், வாழிடம் இல்லை, இல்லை. யாராவது? வீடும் இல்லை. நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், அந்த பாட்டை வச்சாவது நீங்கள் கண்டுபிடிங்க. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு. இப்போ என்னது? வீடு இல்லை, வீடு கடைசியில் வந்தது தான் வீடு. யாராவது? சரி, நானே பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன். தேள நாடு என்று சொன்னால் அருமை, வாங்க உனக்கு பரிசு உண்டு. நாடுன்னு என்ன பொருள்? விரும்புதல், விரும்பு. நான் அவளை நாடுகிறேன்னா என்ன அர்த்தம்? விரும்புகிறேன்னு அர்த்தம். நாடு. வெரி குட், ஒரு பரிசு தரேன். என்ன என்ன பேர்? ஆனந்தி. ஆனந்தமாக பரிசுகள்லாம் போயிருக்காரு, ஒரு கொடுப்பேன். ஆக என்ன சொல்றான்? நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது. நாட்டை விரும்புனா நாம் எதையெல்லாமோ விரும்பிக் கொள்கிறோம். தாய்நாடுன்னு பேர் வச்சா. நான் இந்த கதையை சொல்லி இந்த என் பேச்சுக்கு நிறைவு செய்கிறேன். ஒரு அம்மா, தாய்நாடுன்னு சொல்றோம், தாய்மொழின்னு சொல்றோம். அதனுடைய குழந்தை 3 வயசு பிள்ளை. தாத்தா வந்தார். தாத்தானா யாருக்கு? குழந்தைக்கு தாத்தா. அந்த பொண்ணோட அப்பா பெருமையாக சொன்னா. அம்மா சொன்னா, அப்பா அப்பா உங்கள் பேரன் ரொம்ப புத்திசாலி, கணக்கு ரொம்ப நல்லா போடுவான். அவர் மீசையை முறுக்கிட்டு கேட்காரு, அப்படியா நல்ல கணக்கு போடுவானோ? இல்லே பேரப்பிள்ளை, நான் ஒரு கணக்கு போடுறேன் செய்தியான்னார். போடுங்க தாத்தான்னா. ரொம்ப உஜாரா சொன்னான். சின்ன பையன். ஒரு ஆடு இருக்குடா, ஆடு. அந்த ஆட்டுக்கு 1 வயசுல 4 கால். 1 வயசுல 4 கால். 4 வயசுல எத்தனை கால்னு கேட்டேன். இவனுக்கு தான் கணக்கு நல்லா தெரியுமே. 1 வயசுல 4 கால், 4 வயசுல இது என்ன பிரமாதம்? 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, 16 கால்னா. அவர் சிரிச்சார். அம்மா பேரப்பிள்ளை நல்லா தான் கணக்கு போடுறான், ஆனால் எந்த கணக்கை எப்படி யோசித்து போடணும்னு தெரியல, அதை வளர்க்கணும் அப்படின்னா. அம்மா கோவம் வந்துட்டு, உங்கள் பேரன் சரியாக தானே கணக்கு போடுதான், நீங்கள் தப்பு கண்டீங்கன்னா. என்ன சரியாக போடுதான்? 16 கால் நானு. 16 கால் தான். 16 இன்டு கால் எவ்வளவு? பின்னமாக்குங்க. 16 கால் 1/4 4 தானே. அப்ப சரியாதான். அப்ப தவறை கூட சரியாக ஆக்குகின்ற ஒரு அன்பு யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் தாயிடம் இருக்கிறது. அதுபோல நாம் தாயை
நேசிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம நாடு இதந்தரு மனையில் நீங்கி இடமிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டு நீங்கி வழிமிகுந்திடற்றுவலும் சுதந்திர தேவி நின்னை தொல்திடல் மறக்கிலேனே நின்னருள் வெற்றிலாதார் நிகழிலா செல்வரேனும் பன்னரும் கல்வி கேள்வி படைத்தளித்துயர்ந்திட்டாரேனும் அன்னவர் வாழ்க்கை பாணாம் அணிகழ்வே பிணத்தோடப்பர். இந்த நாட்டு பற்று என்ற உணர்வு உங்கள் நரம்போடுதான் பின்னி வளர வேண்டும் தன்மான உணர்ச்சி என்று சொன்னானே, அதுபோன்று உங்கள் நாட்டுப்பற்று நரம்போடு பின்னி வளர வேண்டும். ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், பகத்சிங் என்பவன் நாட்டுப்பற்றிலே சிறந்த இளைஞன். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் வெள்ளையர்கள். கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? சேர்மாதை உடிப்புக்கிட்ட அல்வா சாப்பிடணும்போ. சில பேர் எனக்கு அது வேணும் இது வேணுமா. ஆனால் அவன் கேட்டது, தூக்கு போடும்போது கண்ணை கட்டிவிட்டு போடுவீர்கள், ஆனால் என் கண்ணை கட்டாமல் நான் பார்த்து கொண்டே சாக வேண்டும். ஏன் கண்ணை கட்டக்கூடாது என்று கேட்டால், நான் தூக்கு தண்டனையிலே இறக்கும் போது கூட தூக்கு போட போகும் கூட என் தாய் நாட்டை பாரத நாட்டை தரிசித்துக் கொண்டே நான் சாக வேண்டும் என்று அந்த பகத்சிங் சொன்னான் என்று சொன்னால், எத்தனை ஒன்றல்ல இரண்டல்ல, கொடிபிடித்த குமரன் இருக்கிறானே, வந்தே மாதரம் என்று சொல்லாதே, நொறுக்கி தள்ளிவிடுவோம் என்று தடியடி கண்டு அஞ்சாமல் தன்னிலை சிறிதும் மாறாமல் விடுதலைக்காய் போர்ப்புடன் ஒழித்ததன் உயிரையே கொடுத்த திருப்பூர் குமரன் போன்றவர்களால் சும்மா கிடைக்கவில்லை இது சுதந்திரம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, இங்கு இருக்கின்ற யாருமே சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இல்லை. எல்லோருமே சுதந்திரம் கிடைத்த பிறகு வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் நம் சுதந்திரத்திற்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் எப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணுகிற போது நமக்கெல்லாம் உடம்பிலே இது நம் நாடு, நம் இந்தியா, நம் தேசம். இதற்காக நாம் எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒற்றுமையோடு பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் இந்த மனிதர்களின் மனதிலே, மாணவர்களின் மனதிலே உதித்தது என்று சொன்னால், திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களிடம் நான் வேண்டுவதெல்லாம் படிப்பு, அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே நிறைய பேர் இருப்பார். இப்போ ரோடாபாய் ஜெயசித்ராவை பற்றி நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன பிரமாதம்! இப்படி அக்கா ஒருத்தி உண்டு, லதா. ஒரு முறை இந்த பைபிளில் இருந்து ஒரு நாடகத்தை ஆங்கிலத்திலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்து அதை நடித்து காட்டச் சொன்ன போது, இந்த ஃபவுண்டர்ஸ் என்ற விழாவிலே அவள் நடத்திய அந்த நடிப்பு இன்னும் என் மனதிலே இருக்கிறது. பாஞ்சாலியாக நடித்தவள் தான் நம்முடைய ரோடாபாய் ஜெயசித்ரா. அவள் அண்ணன் லேமுயல்னு ஒரு பையன் உண்டு, அவன் சிறந்த வில்லிசை கலைஞன். இப்படி திறமைகளை வளர்த்து கொள்கிறவர்கள் திறமையான இடத்திற்கு செல்கிறார்கள். எனவே வெறும் படிப்பு மட்டும் உங்களை வளர்க்காது, மற்ற திறமைகள் எல்லா திறமையும் இருக்கும். சில பிள்ளை பரதநாட்டியம் நல்லா ஆடும், சில குழந்தைகள் நல்ல பாட்டு பாடும், சில பிள்ளைகள் நல்ல விளையாடும். எனவே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லுகிறார்களே, அதை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அதுவும் நான் இந்தியன், எனது பெருமையால் இந்த நாடு உயர வேண்டும் என்று எண்ணுவீர்கள் என்று சொன்னால், அதுதான் இந்த நாட்டிற்கு நீங்கள் செய்கின்ற சிறப்பு என்று சொல்லிக்கொண்டு, நான் ஆண்டவன் எனக்கு கொடுத்த சொத்தாக நான் கருதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கற்கின்ற இருபாரி தமிழ்நாட்டின் கண்ணொப்பி கனியிருக்க நிற்கின்ற நடுவரத்தில் காய்கவர எண்ணாரே, பாட்டாலும் எழுத்தாலும் பேச்சாலும் கூத்தாலும் பிறர் உமக்க ஓச்சுகவே மணிமுரசு தேமத தமிழோசை உலகமெல்லாம் பரப்பிடவே பாய்ச்சிகவே நற்றொன்று என கூறி பெறுகிறேன் விடை. வருகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244